ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ தான் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடியுது. அதாவது இன்னையோட அவங்களுக்கு முடியுது. ஆகஸ்ட் 10ஓட. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் 200லேருந்து ரவுண்ட் 1 சொல்கிறேன். கட் ஆஃப் 200லேருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் நடந்தது. அதே போல் கடந்த ஜூலை 29 தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரவுண்ட் 1 கேட்டகரிக்கு. இன்னையோட உங்களுக்கு அலாட்மெண்ட் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியுது ஆகஸ்ட் 10ஓட. அதே போல் ஆகஸ்ட் 10லேருந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கேட்டகரிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. கட் ஆஃப் 178லேருந்து 142 ரேஞ்ச். சரிங்களா? அதெல்லாம் ஆகஸ்ட் 10, அதாவது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு அலாட்மெண்ட்டு காலேஜ் ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் 1 முடிஞ்சதுங்க இல்லையா? ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜ் வைஸாகவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற வேகன்சி டீட்டெயில்ஸ் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கூகுளில் போய்ட்டு இது போல் சர்ச் பண்ணிக்கோங்க. TNEA 2024 சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் ரவுண்ட் 1 அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்காங்கல்ல, ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங். இது ஜென்ரல் அகாடமிக். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைகள் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா 7.5% அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீட் மேட்ரிக்ஸ் அதோட ஆப்ஷனுமே இருக்கும் ஆஃப்டர் ரவுண்ட் 1. அப்புறம் வெக்கேஷ்னல் குரூப்புக்கான அந்த கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால அது அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வெக்கேஷ்னல் குரூப் கவுன்சிலிங் தனியாக நடக்கும். நீங்கள் இப்போ ஜென்ரல் அகாடமிக்ஸ் செக் பண்ணுற மாதிரின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த கிளிக் இது ஜென்ரல் கவுன்சிலிங். அதாவது அரசு பள்ளியில் பயின்ற பிள்ளைகள், ப்ரைவேட் தனியார் பள்ளியில் பயின்ற பிள்ளைகள் 2 பேருமே இது காமனாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் அகாடமிக் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங். இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, அப்புறம் பிரான்ச் கோடு, அந்த பிரான்ச் நேமு, அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு பார்த்தீங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் காலேஜ் என்னவோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் காலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு சீட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், மோஸ்ட்லி ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் கோடு 1, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாமே 000ன்னு இருக்குது. எஸ்சிக்கு மட்டும் 2 சீட் இருக்குது. அது எங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் அதுமாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு சீட் இருக்குது. இங்கே பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் தான் இருக்குது, எஸ்சிக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுபோல் நீங்கள் உங்கள் காலேஜ் என்னவோ அந்த காலேஜில் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும், நீங்கள் எந்த சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேணும், என்னென்ன காலேஜ் வேணும், உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூல். சரிங்களா? 2 மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இதை பொதுவாக பார்த்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கோட்டாவில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் கோட்டா 7.5% அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் 10/8/2024 ஆஃப்டர் ரவுண்ட் 1 இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கவர்மெண்ட் 7.5%. சரிங்களா? அதுக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அந்த லிஸ்ட்டு வேக்கன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் காலேஜுக்கு உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும், அந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இது 7.5% இடஒதுக்கீடு. அதாவது இதில் நீங்கள் காலேஜ் எடுத்தீங்கன்னா, சரிங்களா, ப்ரைவேட் காலேஜ் எடுத்தாலுமே கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபீஸ் கவர்மெண்ட்டே பே பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சலுகை. ஓகேங்களா? நீங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வேக்கன்சி உங்களுக்கான வேக்கன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 2 கேட்டகரிக்கான வேக்கன்சி. ஒன்று ஜென்ரல் அகாடமி, அதாவது போத் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பிள்ளைகள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதே போல் கவர்மெண்ட் கோட்டா அது 7.5%, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மெயின், இது ஒன்று, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா இது ஒன்று. நீங்கள் வெக்கேஷனல் குரூப் வந்தீங்கன்னா இதையும் செக் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஜென்ரல் வெக்கேஷனல் சீட் மேட்ரிக்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா வெக்கேஷனல் சீட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்லாம் வந்துடுச்சா, அப்புறம் காலேஜ் ரிப்போர்ட் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு
உங்களுக்கான விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே இங்கே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இன்னிலேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு மெயினாக யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராக வந்து லிஸ்ட்டு எந்தெந்த காலேஜ் வேணும், என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து லாகின் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 2 வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதனால ஒரு டைம் சொல்லிடுறேன். ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னிலேருந்து 10 ஆகஸ்ட்லேருந்து 12 ஆகஸ்ட் ஒரு 3 நாள் நடக்குது. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 13 ஆகஸ்ட்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது 14 ஆகஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறது 15 ஆகஸ்ட்டு. அப்புறம் உங்கள் காலேஜுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது 20 ஆகஸ்ட். உங்கள் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து ரவுண்ட் 2 கேண்டிடேட்டுக்கான ஒரு முழு விவரங்கள். ஓகேங்களா? குயிக்காக வந்து நீங்களுமே இந்த லிஸ்ட்டெலாம் கரெக்டாக ரெஃபர் பண்ணிவிட்டு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி கரெக்டாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் சீக்கிரமாக பண்ணுறங்க. 3 டேஸ் தான் டைம் இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.